கடந்த வாரம் புக்கெட் காஜாங் சுங்கச்சாவடியில் குழந்தை ஒன்று பலியாகி மேலும் 7 பேர் காயமடைந்த துயர விபத்தில் ஈடுபட்ட லாரி நிறுவனமான எல்டிடி மெட்டல் ட்ரேடிங்கின் செயல்பாட்டு உரிமத்தை நில பொது போக்குவரத்து ஏஜென்சி அபாட் ரத்து செய்துள்ளது. விசாரணையில் இந்த நிறுவனம் கட்டாயமான GPS சாதனத்தை பொருத்த தவறியதும் சாலை பாதுகாப்பு கடமைகளை புறக்கணித்ததும் கண்டறியப்பட்டது. 2010ஆம் ஆண்டு நில பொது போக்குவரத்து சட்டம் பிரிவு 62 கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி அந்நிறுவனம் இன்று முதல் உரிமம் பெற்ற வாகனங்களை இயக்க முடியாது என அபாட் உறுதிப்படுத்தியுள்ளது. செப்டம்பர் 27 அன்று நடந்த இந்த விபத்தில் உலோகங்களை ஏற்றிச் சென்ற லாரி 4 பிற வாகனங்களை மோதியது. இதனைத் தொடர்ந்து வணிக வாகனங்களை இயக்குபவர்களின் ஆபத்தான ஓட்டுநரின் தவறுகளை தாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்று அபாட் திட்டவட்டமாக கூறியுள்ளது. மேலும் அனைத்து உரிமம் பெற்ற நிறுவனங்களும் பாதுகாப்பு விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அது நினைவூட்டியுள்ளது. இதன் மூலம் மலேசியா மடானி போக்குவரத்து அமைப்பில் பாதுகாப்பையும் கருணையையும் உறுதி செய்வதில் அபாட் தனது அசைக்க முடியாத உறுதியை வலியுறுத்தியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.